அதிர்ச்சி 3 வயசு குழந்தை கடத்தல் நடந்தது என்ன? நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த இந்த சம்பவம் உங்க குழந்தைகளுக்கும் நடக்கலாம். 60 வினாடில முழு உண்மையும் பாருங்க. வணக்கம். மத்திய பிரதேசத்திலிருந்து வந்த பலூன் வியாபாரி தம்பதி. இவங்களுக்கு 3 குழந்தைங்க. நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன்ல சொந்த ஊருக்கு போக காத்திருந்தாங்க. ரொம்ப சாதாரணமான இரவு. அப்ப அங்க வந்த ஒரு ஆட்டோ டிரைவர் 3 வயசு பொண்ணு சாரா அழுததை பார்த்து சாப்பாடு வாங்கி தரேன்னு தூக்கிக்கிட்டு போனாரு. ஆனா 1 மணி நேரம் ஆச்சு. அந்த ஆட்டோ டிரைவரும் வரல, குழந்தையும் வரல. பெத்தவங்களுக்கு நெஞ்சு படபடக்குது. உடனே போலீஸுக்கு புகார். கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் உத்தரவுல 5 தனிப்பட உடனே இறங்கிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன் சிசிடிவியை செக் பண்ணப்போ அந்த ஆட்டோ டிரைவர் யோகேஷ்குமார் குழந்தையோட ஆட்டோல போறது தெளிவா தெரிஞ்சது. அவர் நம்ம நாகர்கோவில் கணேசபுரம் ஏரியாவை சேர்ந்தவர். சைபர் கிரைம் போலீஸ் யோகேஷோட செல்போன் சிக்னல்ல ட்ராக் பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய காட்டுப்பகுதி, பார்வதிபுரம் பக்கத்துல இருக்கிற ஆலம்பாறை காடு. நம்ப முடியல, அங்கதான் ஒளிஞ்சிருந்தார். சத்தம் போடாம 50 போலீஸ்காரங்க காட்டுக்குள்ள அதிரடியா நுழைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 32வது வினாடியில அந்த புதருக்குள்ள குழந்தையோட மறைஞ்சிருந்த யோகேஷை சுற்றி வளைச்சு பிடிச்சாங்க. குழந்தைய மீட்டு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு போனாங்க. குழந்தை பாதுகாப்பா இருக்கு, ஒரு துன்புறுத்தலும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்பியை நேர்ல வந்து குழந்தைய பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சார். குழந்தைய கடத்தினாரோ விற்க பார்த்தாரோங்கிறது இன்னமும் விசாரணையில இருக்கு. ஆனா இந்த ஒரு சம்பவம் குழந்தைகள் பாதுகாப்பு பத்தி எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கு. ஆனா வெறும் 3 மணி நேரத்துல குழந்தைய மீட்ட நம்ம கன்னியாகுமரி போலீஸுக்கு ஒரு பெரிய ஷபாஷ். இந்த சம்பவம் உங்களுக்கு அதிர்ச்சி கொடுத்ததா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாகர்கோயில்ல நடந்த இந்த கடத்தல் சம்பவம் இனிமே நடக்கவே கூடாது.